ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை வேர்க்கடலை சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. எப்போவும் ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 5-6 பூண்டு மேல் தோலை லைட்டாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. 2 துண்டு தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க, நிறையா சேர்த்திடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ இது கூட தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸிங்க, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். எப்போ ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சுன்னா இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.